உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிறதுனால ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகும், இம்பார்ட்டன்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை படிக்கிறேன். அது உண்மையா? அண்ட் எஸ்பெஷலி இந்த ஜிம் அவங்க போய் என்ன சாப்பிட்றாங்கன்னு நமக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் நிறைய பசங்க வந்து இந்த வே ப்ரோட்டீன் சாப்பிட்டேன், கிரியாட்டின் சாப்பிட்டேன், அப்புறம் வந்து ஸ்டெராய்ட் சாப்பிட்டேன், டெக்கா இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன், இதெல்லாம் சொல்லுவாங்க. நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உடம்பு ஹீட் ஆகும் அண்ட் மூளை சூடாகும், இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நைட் ஷிஃப்ட் போக முடியாதுன்னு சொல்ல முடியாது, நீங்கள் சொன்ன மாதிரி வேலையை விட முடியாது. ஸோ இந்த மாதிரி டயத்தில் அதை எப்படி சார் டேக்கிள் பண்ணலாம்? கல்யாணம் ஆகி 15 வருஷம் செக்ஸே வச்சுக்கலான்ற மாதிரிலாம் கப்பிள்ஸ் வராங்க. கல்யாணம் முடிஞ்சு பயங்கர டயர்டாக இருப்பாங்க, 2-3 இடத்துல சாப்பிட்டு கிஃப்ட் அப்படி இப்படி வந்து ஒரு நாள் அன்றைக்கி நைட்டை ட்ரை பண்ணியிருக்கலாம், அன்றைக்கி வந்து அவங்களுக்கு எரெக்ஷன் வராமல் போயிருக்கும். அவங்க ஹஸ்பண்ட்ஸை கூட்டிகிட்டு வராங்களா, இவங்க சொல்கிற காமன் கம்ப்ளைண்ட் என்னென்னா, டாக்டர் மை ஹஸ்பண்ட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் செக்ஸ். ஸ்பெர்மே இல்லாமல் நிறைய ஆண்கள் இருக்காங்க, அது என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுது அண்ட் அதை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? ஆணுறுப்பு வந்து சிறியதாக இருக்குதுன்னு சொல்லி வர்ற பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இன்ஃபர்டிலிட்டினா இந்த பிரச்சனை வந்துடுமோ அந்த பிரச்சனை வந்துடுமோன்னு ஒரு மேரேஜ்னு ஆகிறதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் ஆன உடனே ஒரு கப்பல் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரும் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லதா, இல்லை உளவில் ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா, அப்படி பண்ணுறதா இருந்தால் என்ன டெஸ்ட் பண்ணலாம்? பஸ் டிரைவர்ஸ்கிட்டலாம் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஒரு ஈர துணி எடுத்து சுற்றிக்கோங்க, நீங்கள் செட் ஒரு கீழே ஈர டவல் போட்டுக்கோங்க, டவல் மேலே உட்காந்துக்கோங்க, டவல் எடுத்து லைக். இன்னொரு இடங்களில் பார்த்தோன்னா இந்தியாவில் 26 வயசு ஆகிட்டுனா கண்டிப்பாக மேரேஜ் ஆயிடணும், இல்லைனா வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க, சரிங்களா? ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் சில பேர் ஹோமோசெக்ஷுவலாக இருப்பாங்க, ஹெட்ரோசெக்ஷுவலாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள மேரேஜ் பண்ண சொல்லி அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணும்போது அவங்க என்ன மாதிரி கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க, சைக்காலஜிக்கலாக அவங்க என்ன மாதிரி அஃபெக்ட் ஆகிறாங்க? வயசுக்கு அதிகமான பெண்களோட கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற பட்சத்தில் செக்ஷுவல் லைஃப்பில் கரெக்டாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு இது நான் வாசித்தேன் மேகசினில், அது உண்மையா? ஜிம்மிங் நிறைய பண்ணுறதுனால, ஒர்க் அவுட் நிறைய பண்ணுறதுனால ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாயிரும் அப்படின்னு ஒரு மித்து ஒன்று இருக்குது, உண்மையா? See again it comes to the it boils down to stressங்க. ஏன்னா ரொம்ப வெயிட்ஸ் எடுக்கிறவங்க, ரொம்ப ஓடுறவங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் an acute stress on the body. புரியுதுங்களா? ஜிம்மில் நான் 4 மணி நேரம் இருக்கேன், நான் வந்து மேரத்தான் வந்து வாரம் 15 கிலோமீட்டர் ஓடுறேன், இதெல்லாம் இட்ஸ் a stress on the body. வாட் எவர் செட் அண்ட் டன், என்ன தான் அவங்க பாடியோட ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் ஆனாலும் it is a stress on the muscle, it is a stress on the heart, it is stress on the mind. ஏன்னா it's a lot of work. ஸோ எப்போ வந்து அண்ட் எஸ்பெஷலி இந்த ஜிம் அவங்க போய் என்ன சாப்பிட்றாங்கன்னு நமக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் நிறைய பசங்க வந்து இந்த வே ப்ரோட்டீன் சாப்பிட்டேன், கிரியாட்டின் சாப்பிட்டேன், அப்புறம் வந்து ஸ்டெராய்ட் சாப்பிட்டேன், டெக்கா இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ டெஃபினெட்லி இதெல்லாம் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணும். இதோட அதிகமாக என்ன பண்ணணும்னா, நீங்கள் டெஸ்டாஸ்டரான் டெக்கா மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் வந்து இன்ஃபேக்ட் 0 ஆகிடும். ஏன்னா அது வந்து நம்ம வெளியிலேருந்து டெஸ்டாஸ்டரானை கொடுக்குறோன்னு அர்த்தம். ஸோ டெஸ்டாஸ்டரானை கொடுத்தோம்னா பாடியில் இருக்கிற ஓன் டெஸ்டாஸ்டரான், அதாவது நம்ம டெஸ்டஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஹார்மோன் வந்து 0 ஆகிடும். ஓகே, அது 0 ஆச்சுன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் வரவே வராது. ஏன்னா இது வந்து ஸ்பெர்மோட மெச்சுரேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே. ஸோ வெளியிலேருந்து இந்த மாதிரி whenever you are trying to become a father, இல்லாட்டி அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்டெராய்ட்ஸை எடுக்கவே கூடாது. ஏன்னா டெஸ்டாஸ்டரான் இது ஸ்டெராய்ட். ஓகே, நீங்கள் வெளியிலேருந்து எடுத்தீங்கன்னா பாடி ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்டாக கட் ஆகி அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனும் 0 ஆகிடும். ஓகே, உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிறதுனால ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகும், இம்பார்ட்டன்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை படிக்கிறேன், அது உண்மையா? அண்ட் ஹீட் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக உடலுக்கு நிறைய தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயம் தான், அது ஸ்பெர்ம் கவுண்ட் வரைக்கும் பாதிக்குமா? எஸ், டெஃபினட்டாக வந்து ஹீட் இஸ் அ ப்ரூவன் ஃபேக்டர். 2 விஷயமா இது நம்ம சொல்லலாம். பாடியில் வந்து வேரிகோசில்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதாவது விரைக்கு போகிற ரத்த குழாய்கள் வந்து பெருசாகிடும். அந்த ரத்த குழாய்கள் பெருசாகிடுச்சுன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்டிகல்ஸ் வந்து விரைப்பையில் இருக்கணும்? ஏன் முதல்ல பிறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்டமன் உள்ளே தான் இருந்தது, வயிற்றுக்குள்ளே தான் இருந்தது. வயிற்றுலேருந்து எதுக்காக தனியாக அதுக்கு ஒரு சாக், எதுக்கு டெஸ்டஸ் ஸ்க்ரோட்டம்னு எதுக்கு தனியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் வந்து 2 டிகிரிஸ், பாடி டெம்பரேச்சரோட 2 டிகிரிஸ் குறைவாக இருக்குது ஸ்க்ரோட்டமில், அதனால தான் டெஸ்டஸ் அங்கே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடி டெம்பரேச்சர் டெஸ்டஸ்க்கு ஆகாது, அதோட குறைவாக தான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ டெஸ்டஸ் வந்து டஸ் நாட் ஃபேவர் ஹீட். ஸோ எதெல்லாம் நமக்கு வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுதோ, நிறைய பேர் நீங்கள் ஜிம் பற்றி கேட்டிங்க, இம்பார்ட்டன்ட் திங், ஜிம்மில் முடிச்சுட்டு அப்படியே சோனாவில் போய் உட்காருவாங்க, ஸ்டீம்னு போய் உட்காருவாங்க. ஸோ இந்த ட்ரை ஹீட், மாய்ஸ்ட் ஹீட், இது எல்லாமே வந்து டெஸ்டஸை வந்து அஃபெக்ட் பண்ணும், ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை அஃபெக்ட் பண்ணும். ஸோ டெஃபினட்டாக there's a proven association between heat and sperm ப்ராப்ளம்ஸ். உடம்புல இந்த மாதிரி ஹீட் இருக்குல்ல, இதை எப்படி சார் தணிக்கலாம்? ஃபுட்டில் இது பண்ணலாமா, இல்லை வேறு மாதிரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணலாமா? அது ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த கான்செப்டே புரிஞ்சதில்லை. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து எங்களை வந்து சொல்லுவாங்க, பாடி வந்து ஹீட் பாடி டாக்டர்னாங்க. ஸோ எனக்கு அந்த கான்செப்ட் புரியாது. இன்ஃபேக்ட் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார், என்ன ஹீட் பாடினா என்னென்னா, இல்லை சார் பாடி ஒரு மாதிரி ஹாட்டாகவே இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும் அப்படின்வாங்க. அவங்களுக்குலாம் நம்ம ஸ்பெர்ம் கவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். புரியுதுங்களா? சும்மா இருக்கிறவங்களுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் எனக்கு புரியல.
பட் இருந்தாலும் தேர் ஆர் ப்ரொஃபஷன்ஸ் அசோசியேட்டட் வித் லாட் ஆஃப் ஹீட். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில ஆட்டோ டிரைவர்ஸ், லாரி டிரைவர்ஸ், சில பேர் வந்து ஹெவி மெஷினரி ஆப்ரேட் பண்ணிருப்பாங்க, அண்ட் ஷிப்பீஸ், மர்ச்சன்ட் நேவியில் இருக்கவங்க, ஸ்டீல் ஃபேக்ட்ரிஸ், மர்ச்சன்ட் நேவியில் இருக்கவங்க, என்ஜினியர்ஸாக இருப்பாங்க ஷிப்பில். they'll all be working in a lot of heat, நிறைய அந்த ஹாட் என்வாயன்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த டைமில் நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணோம், சரி அதை வந்து நீங்கள் வேலையை விடுங்க வேலையை மாற்றுங்கலாம் சொல்ல முடியாது, ஏன்னா இட்ஸ் தேர் சோர்ஸ் ஆஃப் லிவிங். ஸோ வாட் வி சேஸ், அந்த மாதிரி டைமில் வந்து யூ வேர் அ கோல்ட் அண்டர்வேர் வந்து ஈரமாக போட்டுக்கோங்க. ஆர் பஸ் டிரைவர்ஸ் கிட்டலாம் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஒரு ஈர துணி எடுத்து சுற்றிக்கோங்க. நீங்கள் செட் ஒரு கீழே ஈர டவல் போட்டுக்கோங்க, டவல் மேலே உட்காந்துக்கோங்க, டவல் எடுத்து லைக் க்ராயின் மேலே வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் அட்வைஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி அட்வைஸ் ஃபாலோ பண்ணாலே வந்து ஹீட் வந்து இல்லாமல் போகும். ஓகே. அண்ட் நிறைய இடங்களில் கார்பரேட்டில் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம், ரைட் ஃப்ரம் மென் அண்ட் உமன். ஸோ அங்கே போயிட்டானா கண்டிப்பாக நைட் ஷிஃப்ட் பார்க்க வேண்டியது ஒரு கட்டாயம், அதில் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உடம்பு ஹீட் ஆகும் அண்ட் மூளை சூடாகும், இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நைட் ஷிஃப்ட் போக முடியாதுன்னு சொல்ல முடியாது, நீங்கள் சொன்ன மாதிரி வேலையை விட முடியாது. ஸோ இந்த மாதிரி டயத்தில் அதை எப்படி சார் டேக்கிள் பண்ணலாம்? ஆக்சுவலாக நைட் ஷிஃப்ட்டுன்னு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக ப்ராப்ளம் இல்லைங்க, பட் தே ஜஸ்ட் நீட் டு கெட் இனஃப் ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப். ஏன்னா பாடிக்கு ஸ்லீப் ரொம்ப முக்கியம், ஏன்னா இட் கிவ்ஸ் யூ ரெக்கவரி, எல்லா மசில்ஸ் எல்லாமே ஹேஸ் டு ரெக்கவர். ஸோ எப்படியாவது யூ ஷுட் லைக் கெட் தட் ஃபுட். முன்னாடிலாம் வந்து 8 hours ஸ்லீப் வேணும் நாங்கள், அதுக்கப்புறம் அது குறைஞ்சி 6 hours நாங்கள், அப்புறம் இப்போ வந்து 4 hours தூங்கினாலே போதுன்றவாங்க. ஸோ அந்த கான்செப்டை வந்து குறைஞ்சிட்டே வருது. சம் கைண்ட் ஆஃப் ரெஸ்ட் யூ நீட் ஃபார் த பாடி. ஸோ ஆக்சுவலாக இந்த நைட் டியூட்டி பண்ணுறவங்ககிட்ட நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த டைமில் வேணால் டியூட்டி பண்ணுங்கள், செல்ஃபோன் வந்து பேசாமல் இருங்க. இந்த சென்ஸ், ஏன்னா there is so much of radiation and we have like எங்களுடைய ஸ்மால் ஸ்டடீஸில் we have proven that வந்து செல்ஃபோன்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய எவ்வளோ வந்து செல்ஃபோன்லேருந்து ரேடியேஷன் வருது, ஹீட் வருதுன்னு சொல்லி. ஸோ என்னுடைய ரொம்ப காமன் அட்வைஸ் டு த மென் ஹூ கம் இன்ஃபர்டைல் ப்ராப்ளம்ஸ்னு வந்தாங்கன்னா, செல்ஃபோன்ஸை வந்து பேண்ட் பாக்கெட்டில் வைக்காதீங்கன்னு சொல்லிவிடுவேன் நான். யூ கேரி இட் இன் யுவர் ஷர்ட் பாக்கெட், பட் ட்ரௌசர் பாக்கெட்டில். ஏன்னா ட்ரௌசர் பாக்கெட்டில் வந்து தேர் ஷுட் பி அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் மினிமம் திக்னஸ் between the cell phone radiation and the testicles. அந்த thickness இல்லைன்னா உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக you are going to have problems. Likewise லேப்டாப் யூசேஜ், லேப்டாப்ஸ் யூஸே பண்ணாதீங்க, டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுங்க, லேப்டாப் மடியில் வச்சுட்டு ஒர்க் பண்ணாதீங்க, ஏன்னா தட் ஹீட் இஸ் டைரக்ட்லி கமிங் டு த டெஸ்டிகல்ஸ். ஸோ அதுவும் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து ஹிண்டர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் அட்வைசஸ் அவங்க ஃபாலோ பண்ணாலே there will be a lot of difference. ஓகே. நைட் அந்த 8 hours ஸ்லீப் ஃப்ரம் 10 to 4 or something, அந்த ஸ்லீப்பில் தான் வந்து ஒவ்வொரு பாடி பார்ட்டும் ரெஸ்ட் எடுக்கும். 11 to 12 வந்து லங்ஸ் ரெஸ்ட் எடுக்கும், அண்ட் 12 to 1 ஹார்ட் ரெஸ்ட் எடுக்கும், இந்த மாதிரி படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்கும்போது அந்த நேரத்தில் ஒர்க் பண்ணிருப்பாங்க, ஸோ தட் அவங்க பாடிக்கு ரெஸ்ட் கிடைக்காது. இது வந்து ஏதோடும் ஒரு ஹெல்த்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குமா? இட் ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் ஆன் த கிளாக்குங்க. நம்ம அந்த டயூர்னல் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். மார்னிங் வந்து சில ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், நைட் வந்து சில ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த டயூர்னல் ரிதம் வந்து ஆஃப்செட் ஆகிறதுனால தான் நமக்கு பாடியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். பட் சப்போஸிங் லைக் நம்ம பாடியை கண்டிஷன் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கேருந்து யூஎஸில் போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க, அங்கே கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டு. இங்கே டேனா அங்கே நைட்னா இங்கே டே. ஸோ அப்படி இருந்தால் அங்கே நீங்கள் டேல மூச்சுட்டு தான் இருப்பீங்க. தட் டஸ் நாட் மீன் யர் பாடி இஸ் கோன் ஹேவ் ப்ராப்ளம்ஸ். ஸோ நீங்கள் நைட்டில் ஒர்க் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் டே டைமில் யூ ஹேவ் டு கெட் தட் ஸ்லீப். அந்த ஸ்லீப்பை நீங்கள் காம்பன்சேட் பண்ணிங்கன்னா போதும், அந்த பாடி வில் அட்ஜஸ்ட், அதில் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஓகே. நம்ம இவ்வளோ தூரம் பேசும்போது நிறைய அன்மேரிட் கப்பல்ஸ்க்கு பயம் வர ஆரம்பிச்சிடும். இன்ஃபர்டிலிட்டினா இந்த பிரச்சனை வந்துருமோ அந்த பிரச்சனை வந்துருமோன்னு. ஒரு மேரேஜ்னு ஆகிறதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் ஆன உடனே ஒரு கப்பல் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரும் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லதா, இல்லை உளவியல் ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா, அப்படி பண்ணுறதா இருந்தால் என்ன டெஸ்ட் பண்ணலாம்? there was recently a court case வந்தது, எனக்கு தெரியல உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க. that is somebody passed a law, ஒரு ஜட்ஜ் வந்து was trying to make a ruling saying that இந்த மாதிரி எல்லாரும் வந்து ப்ரீமரிட்டல் டெஸ்ட் வந்து பண்ணிக்கணும், எஸ்பெஷலி வந்து இந்த அவங்களால வந்து whether they can have sex or not ன்ற டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூலிங் வந்தது. ஸோ காமனாக நம்ம வந்து எரெக்ஷன்ஸ் செக் பண்ணுறதுக்கு பண்ணுற டெஸ்ட் வந்து பினைல் டாப்லர் ஸ்டடி அப்படின்னு பண்ணுவோம். இந்த பினைல் டாப்லர் ஸ்டடி ஐடியலாக எப்படி பண்ணுவாங்கன்னா, இன்ஃபேக்ட் நான் யூஎஸில் இருந்தப்போ எப்படி பண்ணாங்கன்னா, ஒரு ஐசோலேட்டட் ரூமில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க, ஐ மீன் வித்தவுட் க்ளோத்ஸ், அண்ட் ஒரு நர்ஸ் வந்து பீனஸில் வந்து ஆணுறுப்பில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ அதாவது வேசோடைலேட்டர் பெப்பாவேர்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கும். அந்த இன்ஜெக்ஷனை போட்டு ஒரு போனோகிராஃபி, லைக் ஆக்சுவலி யூல் பி வாட்சிங் அ போனோகிராஃபிக் மூவி. So what it goes to say is, ideally you need to be alone, you cannot be stressed, பக்கத்துல யாரும் இருக்க கூடாது. ரெண்டா மூணாவது ஸ்டிமுலேஷன் வேணும். இது எல்லாமே இருந்தால் தான் உங்களுக்கு எரெக்ஷனே வரப்போகுது, சரிங்களா? இதுதான் வந்து பேஸ் லைன். ஸோ இதை வந்து நீங்கள் எவ்ரி சிங்கிள் டைம் நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் இந்தியாவில் வந்து நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுறேன்னு சொன்னாலே நிறைய பேர் வந்து நான் வரவே மாட்டேன் டாக்டர் டெஸ்ட்னா. ஸோ அங்கங்கே இந்த ஐடியல் வேர்ல்ட் எஸ், பட் எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது நீங்கள். ஸோ
here and there you compromise on the way you do the test. But each center has a value. Indha enga cut off, இந்த cut off க்கு கீழ வந்தா problem, இதுக்கு மேல இருந்தா இது. So what I'm trying to say is it's not a perfect test. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் நாளைக்கு வந்து போய் பர்ஃபார்ம் பண்ண முடியும்ன்ற அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஸோ மச் டிபெண்ட்ஸ் ஆன் தி மென்டல் பார்ட். புரியுதுங்களா? எப்படி வந்து ஹவு டு யூ சிங்க் வித் யுவர் பார்ட்னர், ஹவு மச் ஆஃப் ஸ்டிமுலேஷன் இஸ் கம்மிங். உங்கள் ஒய்ஃப் ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட் போயிட்டு அவங்க பெட்டில் படுத்துட்டு ஓகே வாங்க கம் லெட்ஸ் ஹேவ் செக்ஸ்னா நத்திங், யூ வில் நாட் கெட் எனி ஸ்டிமுலேஷன், யூ வில் நாட் கெட் an erection, ஒன்றுமே நடக்காது. But whereas if she speaks to you kindly and comes near you, touches you differently, அப்போ வந்து it is a completely different kind of thing. ஸோ இதை வச்சு நம்ம ஜட்ஜே பண்ண முடியாது. ஓகே, சீமன் டெஸ்ட் எடுக்கிறது மூலமாக வந்து அதை ஜட்ஜ் பண்ண முடியுமா? ஏன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரிய வரும். ஸோ அதனால் சீமன் டெஸ்ட் இஸ் ஒன்லி ஒன் திங் ஃபேர் அமௌண்ட் ஆஃப் திஸ் திங் யூ கேன் சே ஓகே இவருக்கு வந்து இப்போ சிமெண்ட் டெஸ்ட் நார்மலாக நம்ம சொல்கிறோம் நார்மல் பேராமீட்டர்ஸ் வந்து 15 மில்லியன்றோம். அப்புறம் வந்து அது ஊர்ந்த செல்ற தன்மை அசைவுத்தன்மை வந்து 40% மொட்டிலிட்டி இருக்கணும்னுவோம். அப்புறம் மார்ஃபாலஜி உருவமைப்பு அட்லீஸ்ட் 4% இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். பட் இதெல்லாமே வந்து இட் இஸ் நாட் சம்திங் தட் ஹஸ் பீன் டெஸ்டட் ஆன் இண்டியன்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு 10 கண்ட்ரியில் எங்கேயோ செக் பண்ணி அந்த டேட்டா அப்படியே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி இந்தியாவுக்கு வந்து அப்படியே அப்ளை பண்ணிட்டாங்க. பட் திங் இஸ் நாங்கள் என்ன பார்க்குறோம் ப்ராக்டிஸில் ஸ்பெர்ம்ஸே இல்லாதவங்க ஆர் அதர் ஒகேஷ்னலி மொட்டைல் ஃபியூ ஸ்பெர்ம்ஸ் இருக்கவங்களா அவங்க ஒய்ஃப் வந்து தே மேக் தம் பிரெக்னென்ட். ஓகே, வேறஸ் லைக் பீப்புள் ஹூ ஹேவ் 100 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் 50 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வந்து அப்படியே ஒரு 5 வருஷம் இன்ஃபர்டிலிட்டி இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இட் இஸ் நாட் அகெயின் இட் இஸ் நாட் அ டெஃபினட்டிவ் பேராமீட்டர். நீங்கள் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து இவ்வளோ இருந்தால் தான் யூ கேன் இம்ப்ரெக்னேட்ன்றதெல்லாம் கிடையாது. That is the only thing. So everything you have to take with a pinch of salt. It's not an exact study. எதுமே. Okay. It will only tell you to a certain extent. இது வந்து மென்னுக்கு, பட் விமெனுக்கு அப்புறம் நீங்கள் என்ன போய் டெஸ்ட் பண்ண முடியும்? சி இப்போ நிறைய விமன் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேமிலிஸில் சில கம்யூனிட்டிஸ் எஸ்பெஷலி ஐம் சீயிங் தே வெரி வெரி பர்டிகுலர் அபவுட் த பாய் பீயிங் திஸ் திங். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் போய் இந்த டெஸ்ட்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி வந்து அந்த டெஸ்ட்டெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் தே அக்ரி. பட் வேறஸ் லைக் பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டும் யாரும் அட்வொகேட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, நம்ம அந்த இன்ஃபர்டிலிட்டிலாம் பேசும்போது வேறு சில ஒரு ஃபோரம்ஸில் நிறைய வேறு விஷயங்கள் பேசுகிறாங்க. ஏன்னா செக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த டேட்டில் வச்சுக்கிட்டா மட்டும் தான் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது உண்மையா? அண்ட் இன்னொரு ஃபோரமில் பார்த்தோன்னா கேர்ள்ஸோட பீரியட்ஸ் அப்போ வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டா நல்லது, ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. பட் நம்ம இந்தியாவில் கன்சர்வேட்டிவான சொசைட்டியில் வந்து உங்களுக்கே தெரியும் பீரியட்ஸ் அப்போ வந்து மென் பக்கத்தில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எது உண்மை சார்? இப்படி தான் பண்ணணுன்னு தான் இருக்கா, ரூல் இருக்கா? இருக்குது. சி ஆக்சுவலாக பீரியட்ஸ் அப்போது நீங்கள் செக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தை 200% வர வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் வாட் இஸ் அ பீரியட்? பீரியட்னா என்ன? நீங்கள் வந்து தங்குற எக்கு வந்து ஃபர்டிலைஸ் ஆகலைன்னு சொல்லி யூட்ரஸ் வந்து கண்ட்ராக்ட் பண்ணி அதை வெளியில் அனுப்புது. ஸோ அந்த வெளியில் அனுப்புகிற டைமில் தட் மீன்ஸ் த எக் இஸ் ஆல்ரெடி டெட். அந்த டைமில் நீங்கள் செக்ஸ் வச்சுக்கிட்டா 200% பேபி வர வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ என்னென்ன டேஸில் நீங்கள் செக்ஸ் வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து குழந்தை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த உமன்ஸ் பீரியட். ஸோ இப்போ பீரியட் வந்து ரெகுலராக 28 டேஸ்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன் டைம் இஸ் கான்ஸ்டன்ட். அதாவது எக் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அந்த டைம் இஸ் கான்ஸ்டன்ட். இட் வில் ஆல்வேஸ் ரிலீஸ் 14 days ப்ரையர் டு த ஸ்டார்ட் ஆஃப் த பீரியட். ஸோ 28 days சைக்கிளில் 14th day ஷுவராக எக் வந்தாகும். ஸோ நீங்கள் 14th day எக் வருதுன்னா எக் இஸ் யூஸ்வலி அலைவ் ஃபார் அபவுட் 1 day. ஸ்பெர்ம்ஸ் ஆர் அலைவ் ஃபார் அபவுட் 2 days. ஸோ அதனால் நீங்கள் 10th, 12th, 14th, 16th ஸோ அந்த மாதிரி 2 days பிஃபோர், 4 days பிஃபோர் அண்ட் 4 days ஆஃப்டர் சொன்னீங்கன்னா தென் தட் இஸ் அன் ஐடியல் டேட். ஓகே, வயசுக்கு அதிகமான பெண்களோட கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற பட்சத்தில் செக்ஷுவல் லைஃப்பில் கரெக்டாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு இது நான் வாசித்தேன் மேகசினில். அது உண்மையா? இல்லைங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் லாட் ஆஃப் நம்ம சொசைட்டியில் தான் கொஞ்சம் இந்த பொண்ணுங்கள்லாம் தேடுறப்போ தே லுக் அட் சேம் ஏஜ் ஆர் யங்கர் ஏஜ் அந்த மாதிரி பார்க்குறாங்க. அப்ராட்லலாம் நோ, ஏஜ் இஸ் நாட் அ க்ரைட்டீரியா அட் ஆல், ஜஸ்ட் அ நம்பர், அவ்வளோதான். ஸோ இன்ஃபேக்ட் லைக் தே ரிலேட் ஏஜ் அண்ட் மெச்சூரிட்டி டுகெதர். சரி கொஞ்சம் வயசான லேடியாக இருந்தால் லைக் they'll be more mature, சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. they'll be more, they probably better in bed. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க யோசிச்சு லைக் ஓல்டர் விமனோட லைக் நிறைய யங்கர் மென் வந்து கெட் மேரிட். ஓகே, ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதே கிடையாது. ஓகே, கரெக்டாக பெட்டில் அந்த நேரத்தில் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் இல்லை அப்படின்னாலையோ இல்லை அவங்களால வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ரீசன் கிடையாது, வேறு சில ரீசன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னமா ரீசன்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி அந்த நேரத்தில் பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருக்க காரணம்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் நம்ம முன்னாடி சொன்ன நான் கான்சுமேட்டட் மேரேஜ்க்கு ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து இட்ஸ் ஒன்லி பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி. ஸோ இது வந்து நான் சொன்னேன்ல நான் கான்சுமேட்டட் 3 years 5 years, இன்ஃபேக்ட் லைக் நான் ஓல்டஸ்ட் ஃபர்தர் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 years ஆஃப் நான் கான்சுமேட்டட் மேரேஜ். கல்யாணம் ஆகி 15 வருஷம் செக்ஸே வச்சுக்கலான்ற மாதிரிலாம் கப்புள்ஸ் வராங்க. அண்ட் யூஸ்வலி மென் ஏஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த 1 or 2 years அவுட் ஆஃப் மேரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா they'll be 27, 28, 30 years. ஸோ இவங்களுக்குலாம் செக்ஷுவல் ப்ராப்ளம்லாம் வர சான்ஸே கிடையாது.
ஏன் வந்து இவங்களால வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி ஆங்ஸைட்டி. See இவங்களாம் வந்து 9 out of 10 people don't have prior experience. கல்யாணம் ஆகிறப்போ வந்து எல்லாரையும் யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் தம் போய் நீ முன்னாடி பண்ணியிருப்ப ஆர் த லேடி வுட் ஹவ் டன் மேன் வுட் டன்லாம் கிடையாது. there is no prior experience. So where do you learn? Some people might watch pornographic movies, some people அது கூட வாட்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, சரி ஏதோ புக்கில் படிச்சது, ஏதோ யாரையோ கேட்டது, ஃப்ரெண்டு சொன்னது, இதை வச்சு they will try to do something. The woman is also not experienced, the man is also not experienced. ஸோ இவங்க ட்ரை பண்ணுறப்ப என்ன ஆகும், சம்டைம்ஸ் லைக் தெரியாது. ஸோ வந்து எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ அண்ட் சம்டைம்ஸ் த உமன் மைட் ஃபீல் பெயின். ஷீ மைட் சே எனக்கு வந்து வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. வலிக்குதுன்னு சொல்கிறப்போ 2-3 வாட்டி த மேன் மைட் அட்டெம்ப்ட். அதுக்கப்புறம் வந்து அவங்க வலிக்குதுன்னு சொன்னோன்னா he might lose the erection. ஏன்னா you cannot penetrate against a closed vagina. vagina closed-ஆக இருக்கப்போ நீங்கள் எவ்வளோ தான் த்ரஸ்ட் பண்ணாலும் உள்ளே போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஆச்சுனாலும் எரெக்ஷன் போயிடும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டயர்ட், கல்யாணம் முடிஞ்சு பயங்கர டயர்டாக இருப்பாங்க, 2-3 இடத்துல சாப்பிட்டு கிப்ட்டு அப்படி இப்படி வந்து ஒரு நாள் அன்றைக்கி நைட்டாக ட்ரை பண்ணியிருக்கலாம், அன்றைக்கி வந்து அவங்களுக்கு எரெக்ஷன் வராமல் போயிருக்கும். அடுத்த நாள் வந்து லைக் மேபி யூனோ லைக் சம்திங் would have happened and திருப்பி வராமல் போயிருக்கலாம். பட் தட் டஸ் நாட் மீன் he is not normal. ஏன்னா அதுக்கு இன்னொரு 2-3 days கேப் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், he'll be perfectly all right. பட் இந்த 2 நாள் பர்ஃபார்ம் பண்ண முடியாததுனால சைக்கலாஜிக்கலாக he develops anxiety. ஐயோ அன்னைக்கு பண்ண முடியல, என்னைக்கு பண்ண முடியல, ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க, நமக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் பெட்ரூம் உள்ள போனப்புறம் நான் சொன்னேன் உங்ககிட்ட லைக் சும்மாவே உங்களுக்கு டெஸ்டிங் அப்போவே ஒரு போனோகிராஃபிக் மூவி பார்க்கணும், இன்ஜெக்ஷன் போடணும். நீங்கள் மாத்திரை போட்டுட்டு உள்ளே போனீங்கன்னா கூட யூ ஹேவ் டு ஹேவ் ஸ்டிமுலேஷன். ஸோ நீங்கள் ஒய்ஃப் வந்து பெட்டில் வந்து இஃப் ஷீஸ் லைங் டவுன் வித்வுட் அ க்ளோத்ஸ் நியூடாக படுத்துருக்காங்கன்னா அவங்கள பார்த்து ஸ்டிமுலேஷன் உங்களுக்கு வராமல் உங்களை பற்றியே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐயோ நமக்கு என்ன போகுதுன்னா தப்பான ஹார்மோன்ஸ் எல்லாம் உடம்புக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பயம் வந்துடும். ஒன்ஸ் ஆங்ஸைட்டி, ஃபியர் இதெல்லாம் வந்துன்னா எரெக்ஷன் வரவே வராது. ஸோ இதுவே அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி போய் 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 கடைசியில் என்ன ஆகும்னா ஐ ஹவ் நோ இன்ட்ரெஸ்ட் இன் செக்ஸ்ன்ற மாதிரி. இன்ஃபேக்ட் லைக் நிறைய விமன் வந்து அவங்க ஹஸ்பண்ட்ஸை கூட்டிகிட்டு வராங்களா, இவங்க சொல்கிற காமன் கம்ப்ளைண்ட் என்னன்னா டாக்டர் மை ஹஸ்பண்ட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் செக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த ட்ரூத் இஸ் நாட் தட். இப்போ நான் அவங்ககிட்ட சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். நீங்கள் போய் ஐஸ்கிரீம் வேணும்னு போகிறீங்க, ஐஸ்கிரீம் கடைக்கு ஐஸ்கிரீம் வாங்குறீங்க, ஐஸ்கிரீம் பிடிக்கும் உங்களுக்கு, ஸோ வாங்கி சாப்பிட்றீங்க. பட் எவ்ரி டைம் நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றப்போ ஒரு ஷாக் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வாங்குவீங்க, செகண்ட் டைம் வாங்குவீங்க, 3வது வாட்டி ஐயோ போனால் நமக்கு வலி தான் வருது, நம்ம போவானா, 4வது வாட்டி என்ன சொல்லுவீங்க, எனக்கு ஐஸ்கிரீமே பிடிக்காது. நான் புரியுதுங்களா, இதுதான் இட் இஸ் ஜஸ்ட் தட் சேம் எக்ஸாம்பிள். ஸோ எவ்ரி சிங்கிள் டைம் அவங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருது, மைண்டில் அப்படியே ப்ளே ஆகுது. அந்த இது வந்து சரி ஒரே நாளில் போனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் வந்து அந்த நெகட்டிவாக வந்துன்னு வச்சுக்கோங்களேன், 10 நாள் வந்து யோசிக்கிறாங்க, ஐயோ 10 நாள் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலையேன்னு. ஸோ வீட்டுக்கே வர்றது கிடையாது, நைட் லேட்டாக வர்றது, ஒய்ஃப் தூங்கின அப்புறம் சீக்கிரம் எழுந்து ஓடி போய்டுறது, வெளியில் எங்கேயா ஒய்ஃப் கூப்பிட்டா போகிறதில்ல. அவன் ஒய்ஃப் என்ன நினைக்க ஆரம்பிக்கிறாங்க, ஸோ நமக்கு பிடிக்கல போல வேற எங்கேயோ அஃபேர் வச்சிருக்காரு. புரியுதுங்களா, தேவையில்லாம ப்ராப்ளம். ஜஸ்ட் ஓப்பன் கம்யூனிகேஷன், கோயிங் டு த கரெக்ட் டாக்டர், எல்லாமே சால்வ் ஆகிடும். இதெல்லாம் இல்லாதனால ஜஸ்ட் கீப்ஸ் லைக் எக்ஸ்டெண்டிங். போனோகிராஃபி பற்றி பேசியிருந்தீங்க. போனோகிராஃபியில் என்றைக்குமே வந்து ஒரு மேலும் ஃபீமேல் மட்டும் இருக்குது இல்லை, சம்டைம்ஸ் ஒவ்வொரு கேட்டகரி இப்படி பிரித்து ஒவ்வொரு மாதிரி போயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் பார்க்கும்போதோ, ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதோ, இல்லை தவறான கைடன்ஸ் பண்ணோ பார்க்கும்போதோ அவங்க வேறு என்ன சொல்ல ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்படிலாம் வந்து ஏதோ ஒரு கண்ட்ரியில் ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க, அவங்களாம் போன் ஸ்டார்ஸ் ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க, காசுக்காக பண்ணுறாங்க, மாத்திரை போட்டிருப்பாங்க, இன்ஜெக்ஷன் எடுத்திருப்பாங்க இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நிறைய பேர் தெரியாமல் நமக்கு தான் இப்படி இல்லை, அவங்களுக்கு அப்படி இருக்குது, ஸோ நம்ம ஏதோ ஒரு இதில் குறைபாடு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எப்படி சார், அதை எப்படி பண்ணணும் அண்ட் அவங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுப்பீங்க? We tell every single person, ஏன்னா நிறைய பேர் வந்து they get carried away by looking at porn stars. இன்ஃபேக்ட் இன்னொரு காமன் ப்ராப்ளம் நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு, என்னென்ன செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸோட வருவீங்கன்னு. அது வந்து சைஸ் ஆஃப் த பீனஸ். ஆணுறுப்பு வந்து சிறியதாக இருக்குதுன்னு சொல்லி வர்ற பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு சர்வேவே என்ன சொல்லுதுன்னா, ஒரு குரூப் ஆஃப் 100 மென்ல வந்து எத்தனை பேருக்கு வந்து ஒரு சைலண்ட்டாக ஒரு சர்வே பேப்பர் கொடுத்து எத்தனை பேர் நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு வந்து உங்களுடைய ஆணுறுப்பு வந்து சின்னதாக இருக்குன்னு நீங்கள் எத்தனை பேர் நீங்களே நினச்சிக்கிறீங்கன்னா 80 people. அதாவது 80% of men think that their penis is small, which is not possible. எல்லாருமே வந்து சின்னதாக இருக்குன்னா then what is the deal? புரியுதுங்களா? ஸோ it is just a complex that men have. அவ்வளோதான். அண்ட் இது வந்து என்ன தூண்டி விடுதுன்னா லுக்கிங் அட் போனோகிராஃபிக் வீடியோஸ். ஸோ இதெல்லாம் பார்த்து நமக்கு அந்த மாதிரி இருக்குமான்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ போன் மூவிஸில் பார்த்தீங்கன்னா these porn stars will have sex here and then அப்படியே வந்து நியூடாக they will walk with an erection, இன்னொரு ரூம் போவாங்க, அங்கேருந்து திருப்பி இப்படி நடந்து வருவாங்க, திருப்பி பெட்டில் படுத்துவாங்க, அது வரைக்கும் ஃபுல்லாக அந்த எரெக்ஷன் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஹவு டு தே மெயின்டைன் த எரெக்ஷன்? எரெக்ஷன் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்டிமுலேஷன் வேணுன்றது தெரியும். ஸோ unless you have an injection in the penis, that cannot be maintained. So most of these people are either taking tablets or they are having injections. ஸோ அதை வந்து இவங்க புரிஞ்சுக்கணும். நிறைய மென் கேட்குறது தான், டாக்டர் என்ன எரெக்ஷன் வருது அப்புறம் உடனே போயிடுது சொல்கிறது அப்படி தான் வருங்க. எரெக்ஷன் வரும், எரெக்ஷன் போகும்.
ஸ்டிமுலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒய்ஃப்ஸும் அதே தான் சொல்லுவாங்க, டாக்டர் அவருக்கு எரெக்ஷன் வருது டாக்டர், பட் உடனே வந்து எரெக்ஷன் போயிடுது டாக்டர். எரெக்ஷனுக்கு தே ஹேவ் டு ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருந்தால் தான் தட் எரெக்ஷன் வில் சஸ்டெயின். இங்கே பாட்டு எரெக்ஷன் வச்சுட்டு ஒரு பழைய காலத்து படத்தை ஏதோ அழகியாக படத்தை உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா how will you have an erection? புரியுதுங்களா? ஸோ if you're watching a pornographic movie, yes, maybe you can have an erection. பட் ஸோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் எரெக்ஷன் வரும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கிளியர். அது வந்து நீங்கள் கிளாரிட்டி வேணும். ஓகே, ஒரு சினி செலிபிரிட்டி இன்டர்வியூ எடுக்கிறோம்னு வச்சுக்கோமே, அதில் ஒரு டெம்ப்ளேட் கொஸ்டின் உண்டு. அதே மாதிரி இந்த இன்டர்வியூவில் அந்த கொஸ்டின் கேட்கலன்னா இருக்காது. டஸ் சைஸ் மேட்டர்? அவர் உண்மையாது? நிறைய பேர் ஃபார்முலா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க, உண்மையில் அது மேட்டரா? எனக்கு ஒரு இதுதான் ஞாபகம் வருது. இன்ஃபேக்ட் லைக் நான் வந்து புடாபெஸ்ட்டுக்கு வந்து ஒரு கோர்ஸ் போயிருந்தேன். இதுக்கு புடாபெஸ்ட் ESSM கோர்ஸ், யூரோப்பியன் சொசைட்டி ஆஃப் செக்ஷுவல் மெடிசன். அங்கே வந்து இதே மாதிரி தான் இந்த பீனஸ் சைஸ் பற்றி ஒரு மைக்ரோ பீனஸ் தான் சாப்டர். ஸோ அதில் வந்து ஒரு படம் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு குட்டி யானை வித் அ ஸ்மால் ட்ரங்க் அண்ட் ஒரு பெரிய யானை வித் அ பிகர் ட்ரங்க். ஸோ அந்த பெரிய யானை வந்து ட்ரங்க் பெருசாக இருந்தனால இட் குட் ரீச் மோர். ஸோ த பிகர் ஒன் கெட்ஸ் லைக் பெட்டர் புஷ்ன்ற மாதிரி ஏதோ ஒரு இது போட்டிருந்தாங்க. பட் ஆக்சுவலி இது வந்து லைக் இஃப் யூ டேக் தி there have been any number of studies looking at does size matter, what are actually women looking for, what women want னே ஒரு ஸ்டடி இருக்கு. அண்ட் பீனஸ் சைஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 to 10 லிஸ்டிங் இருந்ததுன்னா இட்ஸ் ப்ராப்ளி at 6 or 7. It is not the top, it's not the number one thing that women are looking for. And what are men concerned about? Men are concerned about like what women want, right? Like ஐயோ நம்மளுக்கு சின்னதாக இருக்குமோ நினச்சிப்பாங்களோ அப்படின்றது தான் ஒரு காம்ப்ளெக்ஸ். Another thing that they have is like again looking at the next person. Obviously people are all different. ஒவ்வொரு கண் ஒரு மாதிரி இருக்கும், மூக்கு ஒரு மாதிரி இருக்கும். Obviously penis is also going to differ. So ரொம்ப வந்து they should not be worried about penis size. And minimum what is the size of penis required for sexual intercourse அப்படின்னு பார்த்தீங்கன்னா you need at least 3 inches full erection. Okay. So full erectionல 3 inches உங்களுக்கு இருந்தாலே that is more than enough to satisfy a woman. Okay. And இதுக்கு கம்மியாக இருந்தால் தான் you have to look at surgical options. And also இதில் வந்து clarity எப்போ வரும்னா you have to understand about women's orgasms. விமனுக்கு வந்து எப்போ இந்த உச்சக்கட்டமோ கிளைமேக்ஸோ எப்போ வரும்னா தி ஆர்காசம் டஸ் நாட் டிபெண்ட் ஒன்லி இந்த வெஜைனா. ஏன்னா கிளிட்டரஸில் தான் ஆர்காசம் நிறைய வரும். ஸோ கிளிட்டரல் ஸ்டிமுலேஷனுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய பீனஸ் இருந்தாலும் உங்களால் வந்து, ஏன்னா கிளிட்டரஸ் இஸ் அவுட் சைட், இட் இஸ் நாட் இன்சைட். ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்து பெரிய திக் லாங் பீனஸ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ கிளிட்டரல் ஆர்காசம்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், வெஜைனல் ஆர்காசம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ பீனஸ் சைஸ் வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ கேன் டூ வித் வாட் யூ ஹேவ். ஓகே, ஸ்பெர்மே இல்லாமல் நிறைய ஆண்கள் இருக்காங்க, அது என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுது அண்ட் அதை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? அந்த கண்டிஷன் பேர் வந்து ஏசோஸ்பெர்மியா, அதாவது ஸ்பெர்மே இல்லாத ஒரு கண்டிஷன் பேர் வந்து ஏசோஸ்பெர்மியா. அண்ட் ஒரு ஃபேர் நம்பர் ஆஃப் மென் ஹூ ஹேவ் இன்ஃபர்டிலிட்டி, இவங்களுக்கு வந்து இந்த ஏசோஸ்பெர்மியா ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் இட்ஸ் வெரி சேட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். ஏன்னா நிறைய ஆண்கள் வந்து கேட்குறது என்னென்னா, என்ன டாக்டர் நான் வந்து ஸ்மோக் பண்ண மாட்டேன், நான் வந்து ட்ரிங்க் பண்ண மாட்டேன், எனக்கு போய் இந்த மாதிரி வந்துச்சு டாக்டர் அப்படின்னு நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தே ஜஸ்ட் ஸ்டார்ட் கிரைங். ஸோ ஏசோஸ்பெர்மியா, அந்த ரிப்போர்ட் ஏசோஸ்பெர்மியா வந்து பொலன்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. போத் ஹஸ்பண்டும் அழுவார், ஒய்ஃபும் அழுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறது. பட் வந்து வாட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் டெஃபினெட்லி தேர் இஸ் ஹெல்ப். ஏசோஸ்பெர்மியா என்ன ரீசன்னால வருதுன்றதை நம்ம முதல்ல என்ஷூர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது ஏதோ ஒரு பிளாக் இருக்குது, அதனால வந்து ஸ்பெர்ம்ஸ் வெளியில் வரல, இது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியா. இன்னொன்று வந்து பிளாக் இல்லை பட் டெஸ்டிகுலர் ஃபெயிலியர், டெஸ்டஸே வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, அதனால ஸ்பெர்ம் வெளியில் வரல, இது வந்து நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியா. அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியாவில் செமன் வால்யூம் எப்பவுமே ரொம்ப கம்மியாகும், ஏன்னா பிளாக் இருக்குது, ஸோ ஒன்றுமே வெளில வராது. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ஈஸியாக அந்த பிளாக்கை ரிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மைக்ரோ சர்ஜரி பண்ண முடியும், அவங்களுக்கு வந்து ஈஸியாக பேபி ஃபார்ம் ஆகிடலாம். சப்போஸிங் அவங்களுக்கு வரலன்னா கூட நமக்கு எங்கே ஸ்பெர்ம் இருக்குன்னு தெரியும், ஏன்னா அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியாவில் எல்லா இடத்துலையும் ஸ்பெர்ம் இருக்கும், நம்மளால் போய் அந்த ஸ்பெர்ம் எடுத்து நம்மளால் டெஸ்ட் பேபி பண்ண முடியும். சேலஞ்ச் எங்கே இருக்குன்னா நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியா. ஏன்னா நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியாவில் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்காது, கொஞ்சம் இடத்துல இருக்கும், கொஞ்சம் இடத்துல இருக்காது. ஸோ ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து டிப்பிக்கலாக பேட்சியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்சியாக நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியா இருக்கிறதுனால நமக்கு எங்கேருந்து ஸ்பெர்ம் எடுக்கணும்னு தெரியாது. ஒரு இடத்துல கட் பண்ணுவோம், பட் அங்கே ஸ்பெர்ம் இல்லைன்னு வந்துடும். உடனே நம்ம என்ன சொல்லிடுறோம், உங்களால் வந்து ஃபாதர் ஆக முடியாதுங்க, நீங்கள் வந்து போய் அடாப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவோம். அந்த மாதிரி எவ்வளோ பேர் வராங்க, டாக்டர் எங்களை வந்து அடாப்ட் பண்ண சொல்லிட்டாங்க, ஃபாதர் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? பட் தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஏன்னா ஸ்பெர்ம் எங்கே இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அதுக்கு வந்து ஸ்பெர்ம் மேப்பிங்னு ஒரு டெக்னிக் இருக்குது. மேப்பிங்னா ஒன்றும் கிடையாது, FNA மேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக 2012 நான் டியூரே கிளினிக் விசிட் பண்ணப்போ யூஎஸ்லேருந்து we learned this procedure. In fact, we were the first clinic to offer this. Okay. The sperm mapping into India, we were the first people to offer sperm mapping to people. And multiple placesலேருந்து needle cells எடுப்போம். Okay. அந்த cells எடுத்து அந்த cells வந்து we send it for testing.
அந்த டெஸ்டிங் வந்து எங்கே ஸ்பெர்ம் இருக்குன்றது நமக்கு சொல்லும். இன்ஃபேக்ட் ஒரு டெஸ்ட்டை வந்து நம்ம டிவைட் பண்ண முடியும் 10 sites 20 sites இந்த size of the test is பொறுத்து. ஸோ ஒரு சைடில் வந்து 15, இன்னொரு சைடில் 15 வந்துன்னா 30 slides வரும். The 30 slides we'll know exactly where the sperm is. So 3, 4, 5 on right side and 18, 19, 20 on left side na exact on the 3, 4, 5 la nammala sperm eduthu we can make a baby. And there are so many infertile men who have been told neenga adopt pannu sonnavangala they are coming and like we are able to help them. Okay, இந்த கண்டிஷன்ல இருக்கவங்களுக்கு வந்து மாஸ்டர்பேட் பண்ணா எப்படி இருக்கும் சார்? அவங்க ஸ்பெர்ம் வந்து எப்படி வரும், எப்படி இதா இருக்கும்? ஓகே, லைக் நான் சொன்ன மாதிரி ஸ்பெர்முக்கும் சிமெனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ சிமென் கண்டெய்ன்ஸ் ஸ்பெர்ம், புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏஜ் ஸ்பெர்ம் மேலே ஸ்பெர்ம் இல்லைன்னா கூட இந்த செமினல் ஃப்ளூயிட் வரும். ஸோ வெளியில் தே வில் சி 2 ml 3 cc பார்ப்பாங்க. பட் அதில் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் எக்ஸாமின் பண்ணி பார்த்தா தே வில் நாட் ஹேவ் எனி ஸ்பெர்ம்ஸ். ஓகே, இன்னொரு இடங்களில் பார்த்தோன்னா இந்தியாவில் 26 வயசு ஆகிட்டுனா கண்டிப்பாக மேரேஜ் ஆயிடணும், இல்லைனா வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க, சரிங்களா? ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் சில பேர் ஹோமோசெக்சுவலாக இருப்பாங்க, ஹெட்ரோசெக்சுவலாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள மேரேஜ் பண்ண சொல்லி அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணும்போது அவங்க என்ன மாதிரி கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க, சைக்காலஜிக்கலாக அவங்க என்ன மாதிரி அஃபெக்ட் ஆகிறாங்க? In my practice I see a lot of like homosexual or gay men நிறைய பேர் வருவாங்க. And இப்போ they are starting to become very open about their sexuality. Okay. ஏன்னா ஓரியன்டேஷன்ன்றது அவங்களுக்கு இன்னைக்கு நேற்று வரல. அவங்க இன்ஃபென்ட்டாக இருக்கிறப்பயே, ஃபீட்டஸாக இருக்கிறப்பயே ஹார்மோனோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் அது மாறி இருக்குது. அண்ட் மேபி லிட்டில் பிட் ஆஃப் கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ், சின்ன வயசில் அவங்க யாரோட பழகினாங்க அது முதலே இருந்திருக்கும். மேபி இட் would have been strengthened by whatever happened in their early childhood life. அப்போ வந்து strengthen ஆகி வந்திருக்கும். And the main concern is, what will I do, doctor? எனக்கு வந்து I'm feeling very ashamed. எனக்கு இந்த மாதிரி இருக்க பிடிக்கல. Can I change my orientation? நிறைய பேர் கேட்குறாங்க. But you have to understand, அந்த மாதிரி ஓரியன்டேஷனை மாற்றவே முடியாது. You don't. If you are like having a gay orientation, then you are having a gay orientation. நீங்கள் வந்து if you are born இங்கே பிறக்காமல் நீங்கள் வந்து போலண்ட்லேயோ சான் ஃப்ரான்சிஸ்கோலையோ பிறந்திருந்தீங்கன்னா you are a completely different person. Just because you are born in India நீங்கள் வந்து கஷ்டப்படணும். Because it has got nothing to do with you. It has got everything to do with the culture. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம சொசைட்டி அந்த மாதிரி, கல்ச்சர் அந்த மாதிரி, அதனால லைக் வி ஆர் கெட்டிங் வரிட். அதை தவிர வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. பட் இவங்களோட கன்சர்ன் என்னென்னா, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்றது. ஸோ ஐ லீவ் இட் டு தெம். இட்ஸ் அ வெரி ஓப்பன் எண்டட் கொஸ்டின். ஐ டெல் தெம், இஃப் யூ ஆர் கோயிங் டு கண்டினியூ இன் யுவர் கே ஆக்டிவிட்டீஸ், ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் போய் இப்போ அகெயின் யூ கோயிங் டு கோ மீட் யுவர் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னா, யூ கேனாட் ஹேவ் அ செக்ஷுவல் லைஃப் வித் யுவர் ஒய்ஃப் and you cannot make her happy. Whether you want to actually cheat her, telling her that you know you are heterosexual, சொல்லி நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு அவங்களோட சந்தோஷமாக இல்லாமல் அவங்களும் சந்தோஷமாக இல்லாமல் அது பண்ண போகிறீங்களான்றது, இட் இஸ் a choice that you have to take. இல்லாட்டி you be very open about it. You just leave your house and go wherever you will be comfortable and live a happy life. பட் என் ஓரியன்டேஷனை மாற்றுங்க டாக்டர், அதுக்கு மாத்திரை கொடுங்கன்னா அதுக்கு மாத்திரலாம் கிடையாது. ஃபைனல் காமன் கொஸ்டின் சார், நிறைய பேருக்கு வந்து யூரின் அப்படிங்கிற விஷயத்தை அடக்க முடியாமல் பிரச்சனைகள் வருது. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்களே யூரினேட் பண்ணிடுறாங்க. போத் மென் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த பிரச்சனை இருக்குது. இது எதனால் வருது, இது என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் சார்? ஓகே, விமனில் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸுங்க. விமனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அர்ஜென்சி சிண்ட்ரோம், இது வந்து ஓவர் ஆக்டிவ் பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் 90% ஆஃப் த டைம் வந்து இது இடியோபத்திக்னா என்ன காரணத்தினால வந்து உங்களுக்கு வந்து பிளாடர் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்குன்னே தெரியாது, என்ன ரீசன்னால. பட் காமன் கம்ப்ளைண்ட் என்னவா இருக்கும்னா, நான் வந்து டே டைமில் வந்து ஒரு 10 வாட்டி போகிறேன், நைட்டில் 2-3 வாட்டி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி காமன் கம்ப்ளைண்ட். அண்ட் இது கூட சேர்த்து அவங்க இன்னொன்று சொல்கிறது என்னென்னா லீக்கேஜ், அதாவது பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடியே யூரின் லீக் ஆகிடுது அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. இது வந்து யூரினரி இன்கான்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் இது வந்து இருமுனா தும்னா இந்த மாதிரியும் வரும். ஸோ இட்ஸ் கால்ட் ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டன்ஸ். ஸோ இதுக்கு வந்து எளிய முறையில் ஒரு சின்ன டேப் மாதிரி போட்டால் அது வந்து சரியாயிடும். இந்த ஃப்ரீக்வன்சி அர்ஜென்சி நிறைய அடக்க முடியாமல் வரவங்களுக்குலாம் டேப்லெட்ஸ் இருக்குது. அந்த டேப்லெட்ஸ் அண்ட் pelvic floor exercises கொடுத்தாலே சரியாயிடும். When it comes to men, single most important reason is prostate. So younger menல இந்த ப்ராப்ளம் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். ஓல்டர் மென்ல வந்து above 50 பார்த்தீங்கன்னா prostate வந்து is one of the most important reasons why they get frequency urgency. அதுக்கும் டேப்லெட்ஸ் இருக்குது. பிளாடர் நெக் ரிலாக்ஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக போவாங்க. ரொம்ப ஓல்ட் ஏஜ் போனாங்கன்னா they might need like கொஞ்சம் லேசரில் வந்து நம்ம சர்ஜரி பண்ணால் it will be very effective. ஓகே, ஃபைனலாக உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வந்துட்டு உங்களால் ஒரு பேபி பிளஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க தேங்க் பண்ணுற விதங்கள் எப்படி இருக்கும் சார்? ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து உயிரை காப்பாற்றினாலே வந்து நிறைய பேர் அவங்களுக்கு கோயில் கட்டுவாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க, வீடு கட்டி கொடுப்பாங்க, நிறைய பார்த்துருக்கேன் நான். அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு உயிரை கொடுக்குற ஒரு டாக்டருக்கு வந்துட்டு எப்படி அவங்களை ட்ரீட் பண்ணுவாங்க சார் அந்த நேரத்தில்? அதான் யூ கேனாட் ரியலி எக்ஸ்பிளைன் இட் இன் வேர்ட்ஸுங்க. தி கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் தட் தே ஃபீல் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து எஸ்பெஷலி எங்கள் கிளினிக் வர பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட்ஸ் தான் வருவாங்க. ஸ்பெர்ம்ஸே இல்லை, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் போய் அடாப்ட் பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லி வரவங்களுக்குலாம். இன்ஃபேக்ட் we had a patient from Singapore வந்துட்டு பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் சிங்கப்பூர் போயிட்டு அங்கே வந்து ஸ்பெர்ம்ஸே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க பேஷண்ட்டை. அப்புறம் we are doing sperm mapping தெரிஞ்சு லைக் திஸ் கப்பல் கேம் ஓவர்
and she came and then we found sperms நல்ல sperms இருந்து. That is why I keep telling என்ன நீங்க இப்படி sperm இல்லன்னு சொல்லி அடாப்ட் பண்ணுங்கன்னு ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி சிம்பிள் டெக்னிக்ஸ் இருக்கேன். ஸோ இவங்க என்னன்னா now that we've done this and we found sperms and she's become pregnant, டெலிவரிக்கு அவங்க அங்கே போகல, she's staying here with us. Last like 9 months எங்கே தான் இருக்காங்க. ஸோ they are அந்த அளவுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வருது, they feel so grateful and they don't want to leave us and go anywhere. So adu vande it gives you a lot of satisfaction. In the end of the day, see, medicine brings you money, but along with that there's so much of goodwill that is generated, and our life liyo nam or change pannirkom or feeling varudhu. I think that matters. Okay, thank you sir. Thank you so much. Thanks a lot for your time. Thank you. And இதே மாதிரி நிறைய நீங்கள் சர்வீஸ் பண்ணணும், நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கான பிரச்சனைகள் தீர்வு பண்ணணும் அப்படின்னு ஆசை. தேங்க்யூ. டாக்டர் கார்த்திக் குணசேகரன் அவங்களோட இன்டர்வியூ வந்து இதோட முடிஞ்சு போச்சு. பார்ட் 1 பார்க்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தது. என்னன்னா 400க்கும் மேற்பட்ட கமெண்ட்ஸ், 4000 லைக்ஸும் வெறும் 77 டிஸ்லைக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் ரிலேட் பண்ண முடிஞ்சது, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது. அண்ட் கமெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேட்ட நிறைய கேள்விகள் வந்து பார்ட் 2ல் கேட்டிருப்பேன், அதுக்கான ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்ட் 1ல் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்கிறீங்க, எப்படி இந்த மாதிரி கான்செப்ட் எடுத்து இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பேசாமல், இல்லை பேசக்கூடாது, இல்லை இவங்கள்ட்ட பேசக்கூடாது, இந்த சந்தேகம்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மறைச்சி வச்சிருக்கனாலையோ, இல்லை நமக்கு வர சந்தேகங்களை வெளியே கேட்காதனாலையோ தவறான ஆட்கள் வந்து நமக்கு தவறான கைடன்ஸ் கொடுத்து அதனால் வர பின்விளைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதனால் கரெக்டான ஆட்கள்கிட்ட நம்மளோட கேள்விகள் கேட்கறது அப்படிங்கிறது கரெக்டான விஷயம். அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பித்தோம். பார்ட் 1ல் செம இன்டர்வியூ, த ஆங்கர் ஆஸ்க் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்காரு போல, விச் ஆர் டேக்கன் ஃப்ரம் ரியல் லைஃப் ப்ராப்ளம் ஃபேஸ்ட் பை யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங் டு வாட்ச் பார்ட் 2 வரன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றிங்க. பார்ட் 2 வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் பார்க்கலன்னா பார்த்துருங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ல விஜய் நந்தா அப்படிங்கிற வந்து, ஹாய் அவடே அண்ணா, கிரேட் இன்டர்வியூ அண்ணா, யூ கண்டக்டட் திஸ் இன்டர்வியூ வித்வுட் எனி காம்ப்ரமைசஸ், சச் அ போல்ட் அட்டெம்ப்ட், ஹோப் அண்ணா வில் கண்டக்ட் an interview session with hair and skin doctors, a lot of youngsters out there fear about hair loss and skin diseases, this matter may boost up their confidence, love and support from Malaysia அப்படின்னு போட்டிருக்காரு. மலேசியாவிலேருந்து நிறைய குருவிகள் இருக்காங்க, இப்படி ஒரு குருவி இருக்காங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க. ஹேர் அண்ட் ஸ்கின் அப்படிங்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அல்லவா. ஹேரை பற்றி ஆல்ரெடி டாக்டர் கார்த்திக் அப்படிங்கிறவங்களோட இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். அந்த இன்டர்வியூ லிங்க் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் இது வந்து போல்ட் அட்டெம்ப்ட் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம யாருமே பண்ணாதனால யாரோ ஒருத்தர் பண்ணால் அது போல்ட் அட்டெம்ப்டாக இருக்குது, அவ்வளோதான். இதுவும் வந்து நார்மல் ஒரு இன்டர்வியூ மாதிரி தான், நம்ம பேசப்பட வேண்டிய விஷயம் தானே, அவ்வளோதான். பார்ட் 1 வீடியோவில் 400க்கும் மேற்பட்ட கமெண்ட்ஸ் இருந்தது. அதில் முக்கால்வாசி கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட கேள்விகள் மட்டும் தான் இருந்தது. உங்களோட கேள்விகளுக்கு பதில் அளிக்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. ஸோ டாக்டர் அந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் அந்த கேள்விகளுக்கு ஆன்சர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நானே பர்சனலாக அவங்களோட ஆன்சர் வாங்கி உங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கமெண்ட் பண்ணிங்க அல்லவா, இந்த மாதிரி 400க்கும் மேற்பட்ட கமெண்ட்ஸ், அதில் சில கொஸ்டினில் ஃபில்டர் பண்ணலாம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் இதை பற்றி மனசு உடையாதீங்க. இதே மாதிரி வேறு சில இன்டர்வியூக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் உங்களோட கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுற அடுத்த கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிடுறேன்.